ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆதியாகமம் 21 அதிகாரம் 19 வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் ஆகாரை அனுப்பிவிட்ட பிறகு ஆபிரகாம் கொடுத்த துருத்தியிலிருந்த அத்தனை தண்ணீரும் செலவழிகிறது. வேதம் சொல்லுகிறது, அதனுடைய 14வது வசனத்திலே அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அலைச்சல், அழுகை. இதற்கான காரணம் என்னவென்றால், அவளுக்காய் கர்த்தர் ஏற்படுத்தின துறவை இன்னும் அவள் கண்கள் காணாததே காரணம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை அறிந்தவர் நம்மை எந்த பாதையில் நடத்துகிறாரோ அதிலே நமக்கான துறவை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை நாம் காணும் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அலைச்சல்களும் அழுகையும் காணப்படும். அவள் இந்த துறவை காணாததுனால அலைந்து திரிந்தாள். அவள் இந்த துறவை காணாததுனால தூரமாய் போய் உட்கார்ந்து அழுதாள். எப்பொழுது இந்த துறவை அவளுடைய கண்கள் கண்டதோ அப்பொழுது அவள் அலைந்து திரியவில்லை, அழவில்லை. மாறாக தன் பிள்ளையின் கையை பிடித்து கொண்டு அந்த துறவண்டையிலே போய் அந்த தண்ணீரை எடுத்து பிள்ளைக்கு கொடுக்கிறாள். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி இதுதான். உங்களை தேவன் நடத்துகிற பாதையிலே உங்களுக்கான துறவை வைத்திருக்கிறார். இன்னும் கண்கள் காணவில்லையா? கர்த்தருடைய திரு சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். ஆண்டவரே, எனக்காய் நீர் ஏற்படுத்தின துறவை காண என் கண்களை திறந்தருளும். ஆகாரின் கண்களை திறந்து அவளுக்காய் ஏற்கனவே திறக்கப்பட்ட துறவை காண்பித்து கொடுத்த நல்ல தேவனே, என்னை உம்முடைய பிள்ளையாக்கி இருக்கிறீர் அப்பா, உம்முடைய சொந்தமாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையின் அலைச்சல், என் வாழ்க்கையின் அழுகை இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க எனக்காக நீர் ஏற்படுத்தின துறவை காண என் கண்களை திறந்தருளும் என்று கர்த்தரை நோக்கி கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கான துறவை காண அன்று எப்படி ஆகாரின் கண்களை திறந்தாரோ அப்படியே உங்கள் கண்களை கர்த்தர் திறந்து காண்பித்து தருவாராக. உங்கள் வாழ்க்கையின் அலைச்சல்களுக்கும் அழுகைக்கும் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தேவனை, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்காய் ஏற்படுத்தினதை எங்கள் கண்கள் காணாதபடியினாலே தானப்பா எங்கள் வாழ்க்கையின் அலைச்சல்கள், கண்ணீர்கள். இந்த நிலையை மாற்ற எங்கள் கண்களை தெளிவாக்கும், எங்கள் கண்களை திறந்தருளும். அன்று ஆகாரின் கண்கள் திறக்கப்பட்ட போது அதன் பிறகு அவள் அலைந்து திரியவில்லை. அதன் பிறகு அவள் சத்தமிட்டு அழுகிற நிலைமை வரவில்லை. நீர் எவ்வளவு நல்லவர்! ஒரு அடிமை பெண்ணுக்கே இப்படி செய்வீரானால் அப்பா பிதாவே என்று அழைக்கிற அடியாருக்கு நீர் செய்வது அதிக நிச்சயம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் கண்களை திறந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.